தமிழை போற்றி இந்த படத்தை பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எப்படி காமெடியா பாருங்க. முஸ்லீம் ஃப்ரெண்டு கேட்குறாப்ல, உனக்கு ஏன்டா பிஜேபியை பிடிக்காது? அதுக்கு இந்து ஃப்ரெண்டு அவர் சொல்றாரு, ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இல்லை என்ன உருட்டுறாய பாருங்க, எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது வந்து எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்தால் எனக்கு பிஜேபி பிடிக்கக்கூடாது, முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கவங்களாம் பிஜேபியை பிடிக்கவே கூடாது, பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நரேட்டிவ் எவ்வளோ அழகாக செட் பண்ணுறியா? ஏன்னா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த மீம் தயாரி பண்ணுவேன், இந்த குரூப்கிட்ட பூரா கேட்குறேன், நீங்கள் என்னைக்காவது இந்துக்களுக்கு பிடிக்காது, தமிழர்களுக்கு பிடிக்காது மாட்டுக்கறி திங்கிறது, நான் மாட்டுக்கு திங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, தமிழர்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக என்னைக்கா திங்காமல் இருக்கியா? தமிழர்களுக்கு பிடிக்காத, தமிழரோட வழிபாட்டை கொச்சப்படுத்துகிற திமுகவை பிடிக்காது எனக்கு அப்படின்னு ஒரு முஸ்லீம் சொல்ல வேண்டியானா? சாமியை பற்றி நதாம திகாக்காரன், கம்யூனிஸ்டுக்காரன், திமுகக்காரன் அசிங்கப்படுத்துறியான், இலக்காரமாக பேசுறியான், இழிவுபடுத்தி பேசுறியான், அதனால் எனக்கு திமுகவை பிடிக்காது அப்படின்னு ஒரு முஸ்லீமு ஒருத்தவை சொல்லுங்கடா. ஒருத்தனும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது. என்ன இதெல்லாம் எப்படிடா நாய? ஒரு லாஜிக் இல்லையே. அது எப்படி வந்து பிஜேபி வந்து முஸ்லீமுக்கு எதிரிங்கிற ஏதாவது உருப்படியான காரணத்தை சொல்கிறான்னு சொல்ல மாட்டேன். முஸ்லீமை கொள்றாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறாங்க, நீங்கள் என்னதான் வந்து எங்களை வாங்க கேட்க விடுறீங்களே, உங்கள் தொழுகையை கேட்க வைக்கிறீங்களே, உச்ச நீதிமன்றே குழாயை அகற்றி தொலைங்கடா, காது வலிக்குதுடா, பாவம்டா, பக்கத்தில் யாரும் குடியிருக்க முடியல, ஆஸ்பத்திரி இருக்க முடியல, ஸ்கூலில் படிக்க முடியல, சவுண்டை குறைங்க, கூம்படிவை ஒளிபெருக்கி வைக்காதீங்கன்னு உச்ச நீதிமன்றமே சொன்ன பிறகு வைக்கிறீங்கள? ஏன் இந்து மாணவன் பாதிக்கப்படுறியா, இந்து நோயாளி பாதிக்கப்படுறியா? ஒரு இஸ்லாமிய சகோதரன் தயவு செய்து அந்த கூம்படிவை ஒளிபெருக்கி அகற்றுன்னு சொல்லுங்க பாப்பா. சொல்ல மாட்டேங்க. நாங்கள் மட்டும் நீங்கள் இஸ்லாமிய முஸ்லீம் சகோதரன் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு அப்படி ஒரு நட்பு தேவையில்லப்பா. இல்சாத்திரமாவே கடைசி வரையும் இருக்கணுமா? எங்களுக்கு இந்துக்களுக்கு எது நன்மை செய்கிறாங்க, யார் இழிவுபடுத்தாமல் இருக்காங்க, அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தானே இது ஒன்று. எந்த பிஜேபிக்காரன் வந்து முஸ்லீமை வந்து தவறாக பேசுனாங்க, தவறாக நடத்துனாங்க, தவறாக இது ஒன்றாங்க ஒருத்தனும் இல்லை. ஆனால் எப்படி அப்படி கூச்சமே இல்லாமல் பரப்புறீங்க? பாஜக உள்ளே வந்துடும், இது பண்ணிடும், ஐயோ காலங்காலமாக இதவே சொல்லுவீங்களாடா, வேறு வார்த்தையும் இல்லைடா. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரெண்டுன்னு இருந்தால் முஸ்லீம் ஃப்ரெண்டு இருந்தால் இவங்க பிச்சைக்காரப்ப இல்லைங்க. ரம்ஜான் வந்தால் பிரியாணியை கேட்டு ஒரு இந்துக்கள் ஊரா வரிசையில் நிற்கிற மாதிரி மீன் போடுவியான், நரேட்டிவ் செட் பண்ணுறியான். பிரியாணிதே உணவு, பிரியாணி எல்லாம் செத்துருவாங்க, பிரியாணிதே ஊட்டச்சத்து, பிரியாணிதே எனர்ஜி அப்படி இப்படின்னு பரப்புறியான். ஆனால் அது கொலஸ்ட்ராலு, நெஞ்சு வலி வந்துடும், அட்டாக் வந்துடும். அதை சொல்ல மாட்டாங்க. இப்படிலாம் பரப்பிதே நம்ம உணவு முறையை மாற்றிட்டாங்க, வழிபாட்டு முறையை மாற்றிட்டாங்க. இப்போ வந்து நமக்குன்னு வந்து ஏதாவது கட்சி பிஜேபி நல்லா வச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சியெல்லாம் ஒருத்தவனாவது சொல்கிறானே இந்துக்களுக்கு ஆதரவானவனு. நேற்று எடப்பாடி இந்த மெயின் ரோடு ஜெயக்குமார்லாம் என்ன சொல்கிறாங்க, ஜெயிலில் இந்துக்களுக்கு ஆதரவானவங்க இல்லை, இந்துக்கள் இல்லை, அவங்க இந்து மத தலைவர் இல்லை அப்படின்னு உருட்டுறாங்க. எவனாவது ஒருத்தவனாவது சொல்லணும்ல, ஒருத்தனாவது நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்ல. அதையும் பிஜேபி சொல்கிறியான், அவனை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதுக்கு எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறியான் பாருங்க. இல்லை எல்லாத்துக்கும் ஒரு பையன் இருந்தியானா, ஒரு மனிதன் இருந்தியானா தமிழகத்தில் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்கத்தையும் செய்வாருங்க. இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்காக அவன் வந்து எதிரி ஆயிடுவானா? எனக்கு வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதுக்காக நான் அவங்களுக்குலாம் எதிரியா? என்னங்கடா பேசுறீங்க? இப்படி நான் வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க, எதுக்குடா இந்த வேலை பார்க்குறீங்க, யார்கிட்ட காசு வாங்கிட்டா பண்ணுறீங்க, என்னதான்டா அதில் உங்களுக்கு பிரயோஜனம் நடக்குது? கமெண்ட் இந்த வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள், எதுக்கு இப்படி செய்கிறாங்கன்னு தமிழை போற்றி.